ஒரு ஊர்ல ஒரு வாத்துவும் ஒரு சிங்கமும் நல்ல நண்பர்கள். ரெண்டும் ஒன்றாக விளையாடும், ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும். ஒரு நாள் அப்படி 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கும் போது சிங்கத்துக்கு பசி எடுத்தது. நண்பா, எனக்கு பசிக்கிறது, நான் வேட்டைக்கு போகிறேன் என்றது. வாத்து, சரி நண்பா, நானும் குளத்துக்கு போய் மீன் பிடிக்கிறேன் என்று கூறிக்கொண்டு ரெண்டும் சென்றது. ஒரு ஓரமுள்ள சிறிய குளத்தில் வாத்துக்கள் மகிழ்ச்சியுடன் நீந்தின, விளையாடின. நரி அந்த குளம் பக்கம் வந்தது. வாத்துக்களை பார்த்ததும் வாய் ஊறியது. அற்புதமான இரவு உணவாக இருக்கிறார்கள் என எண்ணி ஒரு திட்டம் போட்டது. அது வாத்துக்களிடம் வந்து மென்மையாக பேச ஆரம்பித்தது. ஆகா, அருமை! நீங்கள் பாடும் பாடல் மிகவும் அருமையாக உள்ளது. ஒரு பாடல் போட்டி வைக்கலாமா என்று வாத்துகளிடம் நரி கேட்டது. வாத்துக்கள் ஒத்துக்கொண்டன. நரி சொன்னது, நீங்கள் பாட வேண்டும். நான் அதை அருகில் வந்து உங்கள் குரலை நெருக்கமாக கேட்க விரும்புகிறேன். அதனால் என்னருகில் வருகிறீர்களா என்று கேட்டது. புத்திசாலி வாத்து நரியின் தந்திரத்தை புரிந்து கொண்டது. அருகில் வந்தால் பிடித்துக்கொண்டு ஓடிவிடலாம் என்று நினைக்கிறாயா என்று மனதிற்குள் எண்ணியது. சரி, ஆனால் இந்த போட்டியில் ஒரு விதி. நீங்கள் முதலில் பாடிக்காட்டணும். உங்கள் பாடலுக்குப் பிறகுதான் நாங்கள் என்றது வாத்து. நரி வாயை திறந்துவிட்டு பெரிய சத்தத்தில் பாட்டை பாடத் தொடங்கியது. மிருகம், நான் அல்ல, நரிதான். நான் சாப்பிடும் வாத்துதான். அது சத்தமாக கூவியது. அந்த சத்தம் அருகில் இருந்த சிங்கத்திற்கு கேட்டுவிட்டது. வாத்துக்கள் வேகமாக குளத்துக்குள் பாய்ந்தன. சிங்கம் வந்து ஒரே தாவில் நரியை பிடித்தது. வாத்துக்கள் தப்பித்த மகிழ்ச்சியில் சிரித்துக் கொண்டன.